ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உடைய சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது உடைய சமாதானங்களை நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உலகத்தாரால் கொடுக்கக்கூடாத இந்த சமாதானம், உலக மனிதர்களால் கொடுக்கக்கூடாத சமாதானம், அரசாங்கத்தால் கொடுக்க முடியாத இந்த தேவ சமாதானத்தினால் இந்த மாலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் பாடுகிற பாடல் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து தார். எங்களுடைய இதயத்தின் தியானங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் மாலை வேளையில் எங்களோடு கூட இடைபடுவீராக. எங்களுக்காய் வைத்திருக்கிறவர்கள் எங்கள் அறிந்து புரிந்தவர்களை அனுபவிக்கும்படியாய் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கு மகிமையை செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம் பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், இந்த நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையை ஆராதிப்பேன் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம்.
ஹalleluya. இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஹalleluya. இந்த ஒரு மாத காலம் நம்மை நடத்தின தேவன் அவர். ஹalleluya. இந்த மாதத்திலும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய எல்லா கஷ்ட நேரங்களிலும் நமக்கு துணையா இருக்கிறார். ஹalleluya. அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கோம். ஒரு பாடலை கூட நாம் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துணையா இருப்பதால் கலக்கம் எனக்கில்லை என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக, எந்த ஒரு பயம் இல்லை, எனக்கு எந்த ஒரு கலக்கம் இல்லை, ஏனென்றால் நான் நம்பிடும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவரை பாடி கொண்டாட போகிறோம். எல்லா கரங்களை தட்டி இந்த பாடலை நான் பாடுறோம். நான்
ஹalleluya. அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் அவரை ஆராதனை செய்ய போறோம். பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ, நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நம்மை நடத்துவார், பயமில்லை. ஹalleluya. மேலானதை நான் சுதந்தரிக்க வேறொன்று செய்வார், பயமில்லை. ஹalleluya. நிச்சயம் நம்மளை நடத்தி செல்வார். ஹalleluya. நம்மளை மட்டுமாக நடத்தினவர் இனியும் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹalleluya. அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதனை செய்ய வந்திருக்கோம். ஹalleluya. ஹalleluya. எதிரிகள் நமக்கு எதிராக வெள்ளம் போல் எழும்பி வந்தாலும் ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது எப்பொழுதும் நமக்கு வெற்றி. ஹalleluya. Thank you Jesus. நன்றி அப்பா, நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு என்னாலும் வெற்றி அப்பா, என்னாலும் வெற்றி ராஜா. மேலானதை நாங்கள் சுதந்தரிக்க எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் ராஜா நீர். ஹalleluya. ஹalleluya. சொல்வோமா? நேர்வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லை. நேர்வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லை. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லை. பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. எனக்காக யுத்தம் செய்வார், பயமில்லை. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நீர் வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லை. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லை. மேலானதை நான் சுதந்தரிக்க, மேலானதை நான் சுதந்தரிக்க வேறொன்று செய்வார், பயமில்லை. ஒரு விஷயம் கூட சொல்வோமா? மேலானதை நான் சுதந்தரிக்க வேறொன்று செய்வார், பயமில்லை. Thank you Jesus. மேலானதை நாங்கள் சுதந்தரிக்கப்பா, மேலான காரியங்களை நாங்கள் சுதந்தரிக்க எங்களோடு துணை நிற்பீர். நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. Thank you Jesus. Hallelujah. நன்றி, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. எல்லா நன்றி பலிகளையும் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா, எல்லா நன்றி பலிகளையும் உமக்கு செலுத்துகிறோம் ராஜா. ஹalleluya. உன்னதரே உம்மை துதிக்கிறோம், உயிரோடு இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஜீவனை தந்தவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya. எங்களுக்கு பலனை தந்தவரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதயத்தை சுமந்தீரே, நன்றி. ஒரு கருப்போல சுமந்தீரே, நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல சுமந்தீரே, நன்றி. ஹalleluya. நீ கருப்போல சுமந்தீரே அப்பா, உமக்கு நன்றி. எந்த ஒரு தீங்கும் அணுகாமல், எந்த ஒரு கஷ்டமும் அணுகாமல் என்னை சுமந்தீரே அப்பா, கண்ணின் கண்மணி போல. நன்றி ராஜா.
உங்க உள்ள கையில எங்களை வரைந்து வைத்து எங்களை மறவாமல் எங்கள் நினைவாய் நீர் இருந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நாங்க செய்கிற எல்லா காரியங்களையும் எங்களை வெற்றி பெற செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. Thank you Jesus. Hallelujah. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. உள்ளது நாளுக்கு சொல்வோமா? நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. கரங்களை உயர்த்தி எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவால் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தை சுமந்தீரே. நன்றி 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 நன்றி, கரு போல சுமந்தீரே. நன்றி. Thank you Jesus. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உங்க இதயத்தில் எங்களை சுமந்தீரே. Hallelujah. எந்த ஒரு தகுதியும் இல்லாத எங்களை உம்முடைய இதயத்திலே தூக்கி சுமந்தீரே அப்பா. சொந்த பிள்ளையா எங்களை மாற்றி ராஜா. Thank you Lord. எல்லா நன்மைகளுக்காக நன்றி அப்பா. எல்லா விதமான நன்மைகளுக்காக நன்றி ராஜா. Thank you Jesus. எதுவுமே இல்லை, நான் எப்படி கடந்து போகிறேன் என்று நினைக்கும் பொழுது எங்களுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்த தேவன் நீர். எல்லா காரியங்களையும் வெற்றி பெற செய்த தேவன் நீர் அப்பா. எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் நீர் ராஜா. ஹalleluya. எங்களுக்காய் உயிரோடு இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன் நீர் அப்பா. அப்படிப்பட்ட நல்ல தகப்பனை நாங்கள் தொழுகிறோம் ராஜா. அப்படிப்பட்ட நல்ல தகப்பனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கோம் அப்பா. உங்களை விட்டா எங்களுக்கு யாரு ராஜா? உங்களை விட்டா யாரப்பா எங்களுக்கு? நன்றி ராஜா. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன் நமக்குண்டு. ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தை சுமந்தீரே. நன்றி 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 நன்றி, கரு போல சுமந்தீரே. நன்றி. Thank you Jesus. Hallelujah. நன்றி அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி சொல்வோமா? நன்றி நன்றி அப்பா. எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் போதாதப்பா. Thank you Jesus. Hallelujah. எல்லாவற்றையும் அதன் காலத்திலே செய்து முடிக்கிற தேவன் அவர். Hallelujah. பர்ஃபெக்ட் டைம்ல செஞ்சு முடிக்கிற தேவன் அவர். பர்ஃபெக்டான டைமிங்ல செய்து முடிக்கிற தேவன். நம்மளுடைய டைமிங் அல்ல, அவருடைய டைமிங். Hallelujah. எல்லாவற்றையும் கரெக்டா செய்து முடிக்கிற தேவன் அவர். Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. Hallelujah. நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு விசேஷ சொல்வோமா? நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு
நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. கரங்களை உயர்த்தி எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே அப்பா, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஹalleluya. அவரை பார்த்து சொல்வோமா, நானும் என் வீட்டாரும் என்னாலும் உமக்கு நன்றி செலுத்துவோம் அப்பா. ஏனென்றால் அப்படிப்பட்ட நல்ல தேவன் நீர், நன்மைகளை செய்திருக்கிறீர் அப்பா. எப்படி நன்றி சொல்லாமல் இருக்க முடியும் ராஜா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். எல்லாம் அறிக்கை செய்து பாடுவோமா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். காத்தீரே நன்றி, என்னை சிதையாம சுமந்தீரே நன்றி. சொல்லுவோம் அவரை பார்த்து, ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாம சுமந்தீரே நன்றி. கரங்களை உயர்த்தி எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தை சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. Thank you Jesus. உமக்கு நன்றி அப்பா. எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டுமாக எங்களை காத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இனியும் வருகிற நாட்களிலும் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. விவரிக்க முடியாத காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி அப்பா. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. எங்களை நடத்துங்க, எங்களை நடத்துங்க, எங்களை காத்து கொள்ளுங்க அப்பா. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க எல்லா விதமான தீமைகளிலிருந்தும், எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்து கொள்ளுங்க அப்பா. வேலி அடைத்துக் கொள்ளுங்க ராஜா. உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ள எங்களை மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. எங்களை மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. Thank you Jesus. உலகத்தின் வருகிற எல்லா நோய்கள் நொடிகளுக்கு எங்களை காத்து கொள்ளுங்க அப்பா. விலக்கி காத்து கொள்ளுங்க. உங்களுடைய உள்ள கைகளை வரைந்து கொள்ளுங்க அப்பா. காத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நாம் உட்காருவோம். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். காலையில் ஒரு மெசேஜ் போட்டால் எத்தனை பேர் படிச்சிங்கன்னு தெரில. எத்தனை பேர் படிச்சிங்க? சர்ச்சுக்கு இன்னைக்கு சர்வீஸ் நடத்த முடியல, அதனால தான் காலையிலே போட்டு 5 மணிக்கு டைப் அடிச்சு கீன் பண்ணி. எந்த நேரத்திலையும் என்ன செய்யலாம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம், எங்கே இருந்தும் கேட்கலாம். ஸோ படித்தவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஏசாயா 48:17.
ஃபுல்லாக படிக்கணும், என்ன நல்லா இருக்கும் அது. இஸ்ரவேலின், நான் டைப் படிக்கிறது கஷ்டப்பட்டு தான் அப்படி சுருக்கமாக போட்டேன். உன் மீட்பராகிய சொல்ல எல்லாரும், உன் மீட்பராகிய கர்த்தர். மீட்பராகிய கர்த்தர், ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் இருக்கிறது. மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறவைகளை உனக்கு போதித்து. எதை போதிப்பாரா? பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற, உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய, உன் அந்த கடவுளை பற்றி எல்லாம் இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பர். அவர் என்ன செய்றாரா? பிரயோஜனமாயிருக்கிறதை, ஆங்கிலத்தில் நல்லா இருக்கும், God teaches you to profit. God teaches you to profit. லாபமாயிருக்கிறவைகளை நேராய் என்ன செய்கிறார்? நடத்துகிற தேவன், போதிக்கிற தேவன். லாபமாயிருக்கிறதைகளுக்கு எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்து அதுலேயும் லாபம் இல்லாமல் இருக்கிறத காட்டிலும் மீட்கப்பட்டவர்களுக்கு மீட்பின் தேவன் என்ன செய்வாராம்? லாபகரமானவைகளை, அந்த லாபம் நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். பல விதத்திலும் அது பிரயோஜனமாயிருக்கும். பணம் இல்லை, இது பணத்தை காட்டிலும் விசேஷமானது. பணத்தை சம்பாதிக்கிறது ஈஸி, பட் பணம் நமக்கு சில வேளை என்ன செய்யும்? வேதனையை கொடுக்கும். அதையும் காட்டிலும் பிரயோஜனமானவைகளை நமக்கு போதித்து அதில் நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற கர்த்தர். அப்படி செய்தா என்ன கிடைக்குமா? அடுத்த வசனம், இதெல்லாம் நான் போதிக்கிறத, நான் நடத்துகிறதெல்லாம் கேட்டு அந்த அப்படி செய்தா நலமா இருக்கும். எப்படி இருக்கும் சொல்லுங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். எதை? அவர் போதிக்கிற அந்த லாபகரமானவைகளை போதிக்கிறத கேட்டு அதன்படி செய்தா நலமா இருக்கும், நல்லா இருக்கும். அட்வைஸ் கொடுக்குறாரு, நல்லா இருக்குப்பா. அவர் என்ன, அவர் புத்திமதி தான் சொல்வார், போதிக்க தான் செய்வார், நடத்துவார். ஆனாலும் முரண்பிடிச்சு இருந்தால் என்ன செய்ய மாட்டார்? இப்படி தான் சொல்வார். போல்ஸ் பண்ணி இப்படி தான் நடன்னு சொல்ல மாட்டார். மனுஷன் அப்படி சொல்லுவோம் பாருங்க. எப்படியாவது நடன்னு அடித்து உதச்சி பாரு. என்ன காலையில் கூட ஒரு அப்பா ஒரு பையனை கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வர சொல்லி அப்பாவுக்கு முன்னாடி நின்றுட்டு உண்மை பேசுன்னு சொன்னால் பேசல. நேற்று பேசுனா என்னை பேச மாட்டேங்கிறான். அப்பாவுக்கு முன்னாடி வச்சு என்ன பண்ணேன்? சாத்தக்கூடாது, சாத்திட்டேன். உண்மை வந்துச்சு. மனுஷன் எல்லாம் அப்படி தான் செய்ய முடியும். போல்ஸ் பண்ணி அடித்து உதைச்சி உண்மையை வர வைக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்ய மாட்டார். நலமா இருக்கும்பா, உண்மையை பேசினா நல்லா இருக்கும், இப்படி நடந்தா நல்லா இருக்கும். மனுஷனை போல போல்ஸ் பண்ணி செய்ய மாட்டார். நல்லா இருக்கும். எது நல்லா இருக்கும்? பிரயோஜனமானதை கவனிச்சா, நலமா இருக்கிறத அவர் போதிக்கிறத கேட்டா அதன்படி செய்தா நல்லா இருக்குப்பா. அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல இருக்கும். சமாதானம் எப்படி இருக்கும்? நதின்னா நதியில் என்ன இருக்கும்? நதியில் என்ன இருக்கும்ப்பா? என்ன இருக்கும்? மீனா? தண்ணி இருக்கும். என்ன செய்யும்? ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் ஓடிட்டே இருக்கும். அது வேவ்ஸ் போல ஓடிட்டே இருக்கும். பிரைஸ் காட், பிரைஸ் காட். இது சம்பாத்தியத்தை காட்டிலும் மேலானது. ஆனால் சம்பாத்தியம் மோசம் சொல்ல, அதை விட
கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதை விட லாபகரமானவைகளை போதித்து நடத்த சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல கர்த்தர் நமக்கு இருக்கிறார். பிரைஸ் காட். மலைகளை பெயர்த்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்க மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் பெயர்த்து முன்னோக்கி வெற்றி நடை நடத்தும்படியாய் அவர் என்ன செய்கிறாரா? நம்மை போதிக்கிறார், நடத்துகிறார், நடத்துகிறார். இதை விட என்ன செய்யணும்? போதிக்கிறார், நடத்துகிறார். இதை கேட்ட செய்தா நல்லா இருக்கும்பா. தம்பி தங்கச்சி நல்லா இருக்கும், பிள்ளைகளே நல்லா இருக்கும். அப்படி செய்தா என்ன இருக்கும்? நல்லா இருக்கும். அது கூட சமாதானம் நதியை போல இருக்கும். இந்த வருஷம் ஒருவேளை விலைவாசிகள் எல்லாம் அதிகமாக இருந்தா கூட, கொள்ளை நோய்கள் எவ்வளவுதான் வந்தா கூட, என்னதான் வந்தா கூட, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சமாதானம் நதியை போல ஓடிக்கொண்டே இருக்கும். பிரைஸ் காட். நதியை போல ஓடிக்கொண்டே இருக்கும். பிரைஸ் காட். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அதற்காக நம்மை போதித்து நடத்துகிறார். போதித்து நடத்தும்படியாய் நமக்குள்ளே, மீட்கப்பட்டவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். எதற்காய்? போதித்து நடத்துவதற்காய். என்ன போதனை? லாபகரமானவைகளை, லாபத்தை சம்பாதிக்கும்படியாய், போதித்து நடத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நம்மெல்லாம் ஏன் அப்படி நடத்துகிறார்? ஏன் இப்படியெல்லாம் நடத்துகிறார்? நம் பரிசுத்த ஆவியை கொடுத்து லாபகரமானவைகளை போதித்து நடத்தி, நல்லா இருக்கும்பா, சமாதான நதியை போல ஓடும்பா என்னெல்லாம் எதுக்கு சொல்றாரு? எது சொல்ல? நாமெல்லாம் மீட்கப்பட்டவர்கள். எப்படி மீட்கப்பட்டவர்கள்? விலையேற பெற்ற முத்து என்பதை அவர் கண்டு, நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? எல்லாம் ஒவ்வொரு முத்து, சாதா முத்து இல்ல. டைமண்ட் பார்த்துருக்கீங்களா? Have you seen diamond? பார்த்துருக்கீங்களா? இல்லை. யாரா டைமண்ட் வச்சுருக்கீங்களா? இல்லை. டைமண்ட் மோதிரம் அதான் இருக்கா? இல்லை. ஒருத்தர் ஒரு சின்ன மோதிரத்தில் ஒரு சின்ன கல் இருந்துச்சு. நான் எவ்வளோ ரூபான்னு கேட்டேன். நான் நினச்சேன் ஒரு வேலை 10,000 ரூபா 20,000 இருக்கும். சொல்கிறாங்க 4 lakhs rupees. ஏப்பா 4 lakhs rupees இப்படியே சின்னது கொண்டு போட்டிருக்க? அப்படிதான் நீங்கள் எல்லாம் அதை காட்டிலும் ஒரு சின்ன பொட்டுக்கே அவ்வளோ 4 lakhs rupees. ஒரு பெரிய கல்லுன்னா அப்படித்தான் கர்த்தர் நம்மை கண்டெடுத்திருக்கிறார், நம்மை மதிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. ஸோ அதை பற்றி கடந்த சில வாரங்களாக படிக்கிறோம் இல்லையா? பறவைகளை காட்டிலும் விசேஷமானவர்கள். இன்னொரு இடத்துல சொல்வார், மத்தேயு 12 அந்த அந்த வசனம் சொல்வார், ஆட்டை காட்டிலும் எவ்வளவோ விசேஷமானவர்களாக இருக்கிறீங்க. அந்த சமூகம் எப்படின்னா, வேத பரிசையெல்லாம் இவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்தால் பெரிய குற்றம். ஸோ ஏசு வேண்டும் என்று ஒரு ஞாயிற்று இது ஓய்வு நாளில் என்ன செய்தார்? சும்பின கையை நீட்டுப்பா சுகனடைன்னு சொல்லிட்டார். கையை நீட்டு, அது என்னது? பெரிய வேலை. அப்போ தான் அவங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணும்போது, ஒரு ஆடு ஞாயிற்று ஓய்வு நாளில் விழுந்தால் அதை தூக்கி விட மாட்டியாப்பா? விடுவெல்லாம் செத்து சாக போகுது. அது ஒரு பெரிய சரித்திரம். அது சொன்ன நேரம் இருக்காது. அப்போ அதை தூக்கி விடுவெல்லாம். அப்போ அதை காட்டிலும் நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்? எவ்வளவோ விசேஷமாக இருக்கிறோம். அந்த வார்த்தை அப்படிதான், எவ்வளவோ விசேஷமாக இருக்கிறோம். யார் எடுத்தீங்களா? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறார். பிரைஸ் காட். சொல்லுங்க எல்லாரும். ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். இப்போ நவீன காலத்தில் ஒரு நாயை கல்லால் அடித்தா உடனே வாட்ஸ்அப் எடுத்து அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது. ஆனால் ஒரு மனுஷனை என்ன பண்ணிடுறாங்க? அடித்து உதைச்சி என்னெல்லாமோ பண்ணுறாங்க. அதுதான் சொல்கிறாரு, ஒரு நாயை பார்க்கிலும் எவ்வளவோ விசேஷமாக இருக்கிறான்.
ஆட்டை பார்க்கிலும் எவ்வளவோ, அந்த எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ அது எவ்வளவோ மதிப்பு இருக்கு, விசேஷமாய் இருக்கிறார். ஸோ இப்படியெல்லாம் அவர் சொல்றாரு. சொல்லிட்டு நம்முடைய மதிப்பையும் சொல்றாரு. அவர் தான் நம்முடைய கிரியேட்டர். ஸோ அவருக்கு தான் அந்த மதிப்பு தெரியும். ஆகவே ஒரு விலையை கொடுத்து என்ன செய்றார்? வாங்குறார். அவருடைய இரத்தத்தை கிரயம் கொடுத்து வாங்கின சபை. ஸோ அவ்வளவு விலையேற பெற்றவர்களாய் நம்மை கண்டு அவருடைய இரத்தத்தையே நமக்கு விலையாய் கொடுத்து நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். பிரைஸ் காட். ஸோ இதை ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியாது? நம்ம மதிப்பிட முடியாது. எந்த மனுஷனும் நம்ம மதிப்பிட முடியாது. ஆனால் நம்மை உண்டாக்கினவர் மட்டுமே என்ன செய்ய முடியும்? நம்முடைய மதிப்பை அறிந்திருக்கிறார். அப்ப இந்த மதிப்பை நாம் அறிய வேண்டும் என்றால் அந்த வெளிப்பாடு நமக்கு தேவை. ரெவலேஷன் நமக்கு தேவை. ஒவ்வொருவரும் தேவன் நம்ம எவ்வளவு மதிப்பிடுகிறார் என்று நமக்கு அந்த அறிவு வர வேண்டும் என்றால் தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு நமக்கு தேவை. அதற்கு தான் ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எவ்வளவு மதிப்புள்ளவர்கள், நம்மை உருவாக்கினவர் எவ்வளவு விலையேற பெற்றவர்களாய் நம்மை படைத்திருக்கிறார் என்ற அறிவு வேண்டும் என்றால் தேவன் அவனுக்கு என்ன செய்ய, ஒரு மனிதனுக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும். அவைத்தான் அந்த பார்த்தோம் இல்லையா, அந்த சீசர் இடத்துல கேட்பார், நீங்கள் ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, எலியா தீர்க்கதரிசி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்த 3.5 வருஷம் உங்களிடத்துல நான் உபதேசம் பண்ணியிருக்கிறேன், என்னை வெளிப்படுத்தி இருக்கிறேன், நீங்கள் என்னை குறித்து யார் என்று சொல்லுகிறேன் என்று கேட்பார். எல்லாரும் மௌனமா இருக்காங்க. ஆனால் ஒருத்தன் மட்டும், வெளிப்பாட்டை பெற்ற ஒருவன் மட்டும், பேதுரு, அவன் வெளிப்பாட்டை பெற்றவன். அந்த வசனத்தை படிங்க. இது இரத்தமும் மாம்சம் எனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திலிருக்கிற பிதா, பரமபிதா, நம்மை உண்டாக்கினவர் அப்பா. நான் சொன்னேன் அப்பா, ஃபாதர்னா மீனிங் என்னது? த சோல்ஸ், எல்லாத்துக்கும் சோல்ஸ் அவர் தான் அப்பா. ஸோ அந்த ஆதாரமாகி அவர் அப்பா, அந்த அப்பா வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நீ என்ன எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். you are a blessed man. நான் யார் என்பதை உன்னால் சொல்ல முடியாது. உன்னுடைய பரமபிதா, எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறவர் உனக்கு அதை என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ ஒருவரை பற்றி அறிய வேண்டும் என்றால் பிதா ஆதாரம் ஒருவருக்கு வெளிப்படுத்தவில்லை என்றால் அவனால் நினைச்ச முடியாது, ஒருவரையும் மதிப்பிட முடியாது. அப்போ பிதா அதை அந்த வெளிப்பாடு என்னது? வெளிப்பாடு. அப்ப நாம் யார் என்பதை அறிய வேண்டும் என்றால், தேவன் யார் என்பதை அறிய வேண்டும் என்றால், நம் அப்பா யார் என்பதை அறிய வேண்டும் என்றால், நமக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிய வேண்டும் என்றால், நம்முடைய மதிப்பு என்ன என்பதை அறிய வேண்டும் என்றால், பரிசுத்தாவி அந்த வெளிப்பாடு நமக்கு தேவை. வெளிப்பாடு என்னது? வெளிப்பாடு. ஆகவே தான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலன் பவுல் அழகாக அதை சொல்லுவார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் நான் படிக்கிறேன். 5ஆம் வசனத்தில், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. அப்படி இருந்தும் தேர்ந்தவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே, எல்லாம் சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக, மீட்கப்பட்ட பிள்ளைகளுடைய மகிமைக்காக, யாருக்காக? மீட்கப்பட்ட பிள்ளைகளுடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும், எப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறார்? உலக தோற்றது என்பதாகவே, நமக்காய், மீட்கப்பட்ட நமக்காய் ஏற்படுத்தினதும்
மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். உலக தோற்றத்தின் முன்னாடி நம்முடைய மகிமைக்காய் ஏற்படுத்தினதும் இதுவரைக்கும் யாருக்கும் வெளிப்படுத்தப்படாத ஒரு ரகசியம். இதுவரைக்கும் யாருக்குமே வெளிப்படுத்தாத ரகசியமான தேவ ஞானம். அது என்னது? தேவ ஞானம். பாருங்க, இது என்னது? இது இங்க பேசிட்டு இருக்கிற என்னது? ஆதி முற்பிதாக்களுக்கு வெளிப்படுத்தாத, தேவ தூதர்களுக்கு வெளிப்படுத்தாத தேவ ஞானத்தை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட ஞானம்? நம்முடைய மகிமைக்காய் ஏற்படுத்தினது. அல்லேலூயா. அது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு புரியவில்லை. தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது கூட அது அவளுக்கு புரியவில்லை. தேவதூதர்களுக்கு அது புரியவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு மீட்கப்பட்ட நமக்கோ அது என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுது. அந்த ஞானத்தை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் காட். அதைத்தான் எபேசியர்கள் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அழகாக, இன்னும் அதிகமாக அழகாக சொல்வார். எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனேன், பரிசுத்த எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை, பாருங்க, கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதியிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக. பாருங்க, கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம். கிறிஸ்து, அதாவது the unsearchable riches of Christ, incomprehensible riches of Christ, insearchable riches of Christ. அதாவது விவரிக்க முடியாத, வாயால சொல்ல முடியாத, ஒரு வார்த்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தேவனுடைய ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்ன? பணம் இல்ல. தேவனிடத்தில் இருக்கிற எல்லா விதமான ஐஸ்வர்யம், அது சகலத்தையும் அடங்கும். அந்த ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட். அப்ப எப்படிப்பட்ட ஞானம், எப்படிப்பட்ட காரியம்? அளவற்ற ஐஸ்வர்யம். ஆங்கிலத்தில் அழகா இருக்கு. unsearchable riches, incomprehensible riches of Christ. விவரிக்க முடியாத, வார்த்தையே இல்லாத அளவுக்கு, புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு. அது இன்னும் இது ஆம்பிளிஃபைட் இன்னும் அழகா இருக்கும். incomprehensible riches of Christ, அது எவராலும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிற அவருடைய ஐஸ்வர்யம். அப்ப இதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் எப்படி பவுலுக்கு கிடைத்தது? வெளிப்பாடு. 3 ஆண்டுகள் பாலைவனத்தில் உட்கார்ந்து தேவனால் போதிக்கப்பட்டிருந்தான். அந்த வெளிப்பாடு தேவனிடத்திலிருந்து கிடைத்தது. இது சாதாரண யாவருக்கும் கிடைக்காது. பேதுரு சொல்லும் இடத்துல அவருடைய பவுலுடைய ஞானத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. பேதுரு சொல்வான், வெளிப்பாட்டை பெற்ற பேதுருவே சொல்வான், இந்த பவுலுக்கு கிடைத்த அந்த தேவ ஞானம், அந்த வெளிப்பாடு ஒருவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனுக்கு கிடைத்த அந்த வெளிப்பாடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் என்ன வேண்டும்? தேவாவியானுடைய வெளிப்பாடு வேண்டும். பிரைஸ் காட், பிரைஸ் காட். வேதத்தை படிக்கும்போது புரியாது. சோ ஏன் பிரசங்கம்? தேவனுடைய வெளிப்பாட்டோடு கூட, தேவனுடைய வெளிப்பாட்டின் ஆவியை பெற்று, தேவனுடைய ஞானத்தோடு கூட அவருடைய அந்த நமக்காக வெளிப்படுத்தப்பட்ட அந்த காரியத்தை, மறைக்கப்பட்டிருந்த காரியத்தை என்ன செய்கிறோம்? பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் காட். பாருங்க, இந்த மறைக்கப்பட்ட சுவிசேஷம் அந்த வசனத்தில் படிக்கும்போது, தொடர்ந்து படிக்கும்போது என்னவா? 10ஆம் வசனம் 9. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக, இப்பொழுது தெரிய வர இல்லையா? உன்னதங்களில் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும்.
எல்லாருக்கும் தெரிய வரும்படி. யாருக்கும் தெரியாத காரியம் இப்பொழுது தெரிய வருகிறது. அது ரகசியமாயிருந்தது, இப்பொழுது மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு அது என்ன செய்கிறது? தெரிய வருகிறது. 1 கொரிந்தியர் அந்த வசனத்தை நான் திரும்ப தொடர்ந்து படிக்கும் பொழுது அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களேயானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார். நல்ல கவனிங்க. இப்பிரபஞ்ச அதிபதிகள் பிரபுக்கள் ஒருவரும் பாருங்க, இந்த உலகத்து ஞானிகள், இந்த உலகத்து அதிகாரிகள், தலைவர்கள், ராஜாக்கள் ஒருவரும் அறியவில்லை. ஏன் அறியவில்லை? அவளுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. அவளுக்கு உலக அறிவு தான் இருக்கு. அந்த உலக அறிவினாலே இவ்வளவு பெரிய அந்த தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய ஞானத்தை ஒருவராலும் என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு பரிசுத்தாம் மீட்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியார் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியார் நமக்கு என்ன செய்கிறார்? அது விலைக்கு கொடுக்கிறார். அந்த வெளிப்பாடை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட். அப்போ சபை என்று சொல்லும் பொழுது, சபை கூடி வருதல் என்று சொல்லும்போது ஒரு சாதாரண காரியம். இது ஒரு மகிமையான ஒரு இடம், தேவனுடைய வெளிப்பாட்டை பேசுகிற ஒரு இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ கதை பேசிட்டு போற இடம் இல்லை, ஏதோ ஒரு மாரல் ஸ்டோரியை சொல்லிட்டு போற இடம் இல்லை, ஏதோ ஒரு உவமையை சொல்லி அப்படியே சொல்லி போற இடம் இல்லை. இது தேவன் எல்லாருக்கும் மறைக்கப்பட்டிருந்த ரகசியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி அந்த ஞானத்தை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவே அந்த ஞானத்தை நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது இது ஒரு மகிமையான ஒரு இடம், தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற இடம், தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கிற இடம். அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் எதற்காய் மரித்தார், எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், இயேசுநாதர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், எதற்காக பாடுபட்டார், எதற்காக மரித்தார், எதற்காக இரத்தம் சிந்தினார் என்ற இது ஒரு கதை. சும்மா இது ஒரு கதை. இந்த கதையினால எந்த பிரயோஜனமும் இல்லை, கண்ணீர் தான் வரும். இயேசுநாதர் அடிச்சாரு, உதைச்சாரு, சிலுவையில் அறைஞ்சாங்க, புதைச்சாங்க, உண்டான இது ஒரு கதை. இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இயேசுநாதர் எதற்காக வந்தார், எதற்காக பாடுபட்டார், எதற்காக இரத்தம் சிந்தினார், எதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், எதற்காக மரித்தார், எதற்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்ற தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ளும் பொழுது தேவனுடைய ஞானம் விளங்குகிறது. அல்லேலூயா. அந்த ஞானம் விளங்கும் போது இயேசுவானவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டதின் ஒவ்வொரு நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. மீட்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? சரீரத்திலே சுகவீனங்கள் இருக்க முடியாது. அப்ப இந்த வெளிப்பாட்டோடு கூட நம்முடைய தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது மகிமையாயிருக்கும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வியாதியானாலும் அந்த வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவரால் அந்த வெளிப்பாட்டை, அந்த தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மறைந்தே போகும். ஏனென்றால் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. கதை விடுதலையாக்காது, வேதத்தை படிக்கிறதுனால விடுதலை ஆகாது. எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும் இந்த வசனம் எங்க இருக்கு, இன்னாருடைய மகன் இன்னாரு, பலருக்கும் தெரியும். அவர்கள் விடுதலை அடையவில்லை. வெளிப்பாட்டை பெற்றவர்கள், தேவனுடைய ஞானத்தின் வெளிப்பாட்டை பெற்றவர்கள் விடுதலை அடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மூளையின் அறிவு நமக்கு விடுதலை தராது. அந்த வெளிப்பாட்டு, யாருக்கெல்லாம் அந்த வெளிப்பாட்டு கிடைத்ததோ அவர்கள் நிச்சயமாய் விடுதலை அடையத்தான் செய்வார்கள். அல்லேலூயா. மற்றபடி வந்து போய் அதனால்தான் சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். சபை கூடி வருதலை விட்டு விடாது. ஏன்? இங்கு எதை பேசிக் கொண்டிருக்கிறோம்? தேவ ஞானத்தை, எல்லாருக்கும் மறைக்கப்பட்டிருந்த தேவ ஞானத்தை, ரகசியத்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதை பேசிக் கொண்டிருக்கிறது உண்மையாகவே நிஜமாகவே நாம் விடுதலை அடைவோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலிருந்து விடுதலை அடைவோம். எல்லாருமே கரங்களை தட்டி தேவன் மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவே இப்பிரபஞ்சத்து ஒருவருக்கும் அது என்ன செய்யவில்லை, வெளிப்படுத்தப்படவில்லை. ஒருவருக்கும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் தான் அந்த முந்தின அதிகாரத்தில் அவர் பேசுவாரு, ஞானி எங்கே, வேத பாரகர் எங்கே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவர்களே.
இதெல்லாம் யாருக்கும் புரியாது. இந்த சத்தியத்தை இதெல்லாம் யாருக்கு சிலவிட சொன்னா இதெல்லாம் ஏழைகளுக்கு, பாமர மக்களுக்கு. கிறிஸ்தவ போதனை யாருக்கும்? நாங்கெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறோமே, எங்களுக்கு எங்களுக்கு கை நிறைய பணம் இருக்கு, நல்ல சுகம் இருக்கு. ஸோ கிறிஸ்தவ போதனை யாருக்கா? யாருக்கு? ஏழை மக்களுக்கு, பாமர மக்களுக்கு, தரித்திரத்தில் வாடுகிற மக்களுக்கு. இல்லை இல்லை, அதுகளுக்கு பைத்தியமாகத்தான் தெரியும். ஆண்டவர்கிட்ட சொன்ன என்னது பைத்தியமாக தான் இருக்கு. உங்களெல்லாம் வேலை இல்லாமல் என்ன போய் எங்கே போய் உட்கார்ந்துருக்கிறீங்க? என்னத்தை பேசுகிறாங்க? இதை சொன்னால் அவங்களுக்கு புரியுமா? இது இப்போ இந்த வார்த்தையை, இதே வார்த்தையை நல்ல உலகத்தில் டாக்டரேட் பட்ட 10 டாக்டரேட் ரிசர்ச் பண்ணட்டும், பேசினா எப்படி இருக்கும்? பைத்தியமாக தான் இருக்கும். உங்களுக்கு புரியாது, புரியாது. புரிந்திருந்தார்களானால் ஏன் அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும்? ஏன் அவர்கள் அப்படி இருக்க வேண்டும்? சபை கூடி வரும்போது இந்த ஞானத்தை பற்றி அறிந்து கொள்ளும்படியாக வந்து உட்கார்ந்து கேட்பாங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஸோ அவர்களால் என்ன செய்ய முடியல? புரிந்து கொள்ள முடியல. ஆவே பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே அவர்களை வெட்கப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராலும் கொடுக்க முடியாத நன்மைகளை சுலபமாய் பெற்றுக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. மருத்துவரால் கிடைக்காத சுகத்தை எளிதாய் தெய்வீக சுகத்தை அந்த வெளிப்பாட்டோடு கூட பெற்றுக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. வேலை செய்ய முடியாது, சிலருக்கு சம்பாதிக்க முடியாது. அந்த கடந்த காலத்தில் ஏதோ தவறி விட்டாங்க, என்ன செய்வது? படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, சுகம் இல்லை. எப்படி காசு வரும்? வெளிப்பாடு, வெளிப்பாடு. நான் சொல்ற சபைக்கு வெளிப்பாடு, வெளிப்பாடு. எந்த மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தருடைய வெளிப்பாடு மட்டும் வருவான். மனிதனுக்கு கிடைக்குமே ஆனால் அவனால் கீழே போக முடியாது. அவன் நிச்சயமாய் உயரத்தான் வருவான். ஹல்லேலூயா, நிச்சயமாய் உயரத்தான் வருவான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சோ கர்த்தர் என்னை எதற்காய் அழைத்திருக்கிறார், எதற்காய் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு வெளிப்பாடு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். லாபகரமானவைகளை போதிக்கிறார், லாபகரமானவைகளை. ஒரு ஆஸ்பத்திரியில் போய் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வேஸ்ட் பண்றதை காட்டிலும் தெய்வனுடைய வெளிப்பாட்டை பெற்று அந்த தெய்வீக சுகம் இருக்கிறதே, அது எந்த மருத்துவராலும் கிடைக்காத தெய்வீக சுகமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அது நித்தியமா காலமாய் நம்மை வாழ வைக்கிற சுகமாய் இருக்கும். ஹல்லேலூயா. முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சுகம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சபை இது சிலருக்கு புரியல, புரிந்து கொள்ளல. நான் வேலை செய்தா தானே, வேலை செய்தா லாபம் வேணும் இல்லையா? லாபம் வேலை செய்தாலும் என்ன வேணும்? என்ன வேணும் சொல்லுங்க? என்ன வேணும்? என்ன வேணும்? வேலை செய்தாலும் லாபம் வேணும். அந்த லாபகத்தை ஆவியா நமக்குள்ளே சொல்லித் தருவார், போதிப்பார். ஹல்லேலூயா. லாபகரமானவைகளை, லாபகரமானவைகளை, லாபகரமானவை, பிரயோஜனமான, நமக்கு பிரயோஜனமானவைகளை, இம்மையிலும் மறுமைக்கும் நமக்கு பிரயோஜனமானவைகளை அவர் சொல்லித் தருவார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். நான் சொல்றேன், தெய்வீக சுகம் என்பது வெளிப்பாட்டோடு கிடைக்கிற சுகம். அது சொல்லுங்க, வெளிப்பாட்டின் சுகம். அது வெளிப்பாட்டினால் கிடைக்க, தேவ ஞானத்தினால் கிடைக்கிறது சுகம். அது ஹல்லேலூயா. அது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனாய் இருக்கும். பிரைஸ் காட், பிரைஸ் காட். சொல்லுங்க, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். உன்னை காலையில் இந்த பையனை அடிச்சம் பாருங்க, அப்புறம் எனக்கு பரிதாபமாக தான் இருந்துச்சு. அந்த பலன் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்பா பார்த்துட்டே இருக்காரு. அப்பா என்னது எப்படி ஆயினும் தெரிந்துட்டேன். இந்த இடத்துல போட்டேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, என்ன இது பண்ண சொல்லல, அந்த பலன், அந்த பலன், அந்த பலன், அந்த பலன். சொல்லுங்க, பலன், பலன். பிரைஸ் காட், பிரைஸ் காட்.
அப்ப நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனமானவைகளை சொல்லித் தருகிற அந்த வெளிப்பாடு. ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடு எத்தனை பேருக்கு அந்த வெளிப்பாடு தேவை? கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்துருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க. அதிலிருந்து தெய்வீக வெளிப்பாடுகள் வரும். தெய்வீக வெளிப்பாடுகள் வரும். நான் சொல்றேன், இந்த இடத்துல இருக்க பிள்ளைகளுக்கு வார்த்தையில் இருக்க அந்த வெளிப்பாடு அதுதான் உங்களுக்கு லாபத்தை கொண்டு வரும். அதுதான் உங்களுக்கு பிரயோஜனத்தை கொண்டு வரும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்ற நேராய் அழைத்து செல்லும். அதான் உங்களுடைய குடும்பத்தை நல்வழியாய் நடத்த உதவி செய்யும். சட்டங்களால் திருத்த முடியாத பிள்ளைகளை இந்த வெளிப்பாடு திருத்தும். பல கோடி ரூபாய்களை கொடுத்து திருத்த முடியாத பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்யாது? நல்வழிப்படுத்தும். பிரைஸ் காட், பிரைஸ் காட். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வெளிப்பாடு அதற்காய் பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சபை கூடி வருதல். அப்ப எங்க பேசும் பொழுது அந்த வெளிப்பாடு கிடைக்கிறது. சிலருக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கும் பொழுதே ஜெபம் பண்ணாமலே என்ன உண்டாகிறது? சரீரத்தில் என்ன உண்டாகிறது? சுகம் உண்டாகத்தான் செய்யும். சுகம் உண்டாகிறது. எத்தனை பேர் அனுபவித்திருக்க தெரியாது. நான் அனுபவிக்கிறேன் அதை. ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடை பெறும் பொழுது எனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. மான்களின் கால்களைப் போல நடக்கக்கூடிய பலன்கள் எனக்கு கிடைக்கிறது. அந்த வெளிப்பாட்டின் ஆவி. ஹல்லேலூயா. அது தேவ ஞானத்தின் வெளிப்பாடு. அது praise God, praise God. So இது இப்பிரபஞ்சத்து பிரபுக்களுக்கு ஒருத்தருக்கும் என்ன செய்யல? வெளிப்படவில்லை. தொடர்ந்து நான் படிக்கும் பொழுது 9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ சொல்லுங்க, நமக்கோ 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 யாருக்கெல்லாம் கிடைக்கல? அது என்னது? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. எப்பொழுது ஆயத்தம் பண்ணியிருக்கா? உலக தோற்றம் என்பது முன்மாதாகவே நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது. ஆயத்தம் பண்ணினவை கண் காணல, காது கேட்கல, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ அவைகளை. அப்ப பாருங்க, இதுல 2 அறிவு இருக்கு பாருங்க. ஒன்று சென்சஸ் நாலேஜ். சென்சஸ் என்னது? சென்சஸ் அறிவுபூர்வமான இல்லை புலன் அறிவு, ஐம்புலன் அறிவு. இன்னொன்று வெளிப்பாட்டின் அறிவு, ரெவலேஷன் நாலேஜ். ரெண்டு விதமான அறிவை கொடுத்துருக்க. ஒன்று ஐம்புலன் அறிவு, இன்னொன்று வெளிப்பாட்டின் அறிவு. அப்ப ஐம்புலன் 2 அறிவும் வித்தியாசம் உள்ளது. இந்த ஐம்புலன்களின் அறிவு என்னது? கண்ணால பார்ப்பது, காதால கேட்பது, மூக்கால நுகர்வது, உணர்வது, அப்படியா வாயா ஏதோ ஒன்று நாவால டேஸ்ட் பண்றது. இதெல்லாம் எதற்கு? இந்த ஐம்புலன்கள் எதற்கு கொடுக்கப்பட்ட? இந்த உலகத்தில் நாம் ஆளுவதற்காய். இந்த உலகத்தில் கண் எதுக்கு? பார்த்து நடக்கணும். சிலருக்கு கண் இருந்தாலும் ஒன்று சொல்லுவாங்க, என்னது? கண்ணு இல்லை கண்ணு இல்லை ஒரு கண்மூடித்தனமா இல்லை ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அப்படி நடக்கிறாங்க பாருங்க. சிக்னல் இருந்தால் தெரியாது, முன்னாடி யார் வந்தது தெரியாது. கண் இருக்கு, அதனால கண் நினைச்ச மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் உலகத்தில் உள்ள காரியங்களை செய்வதற்கு. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழுகிறோம். ஆனால் இதெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு. இந்த ஐம்புலன்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இதை வைத்து கடவுளை பற்றி அறிய முடியாது, நம்மை பற்றி அறிய முடியாது. ஆகவே டார்வின் போன்ற பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் ஏதோ சொன்னாங்க, இன்னும் அது முற்று வரல.
அது ஏதோ ஒரு கதையா இருக்கு. அது இன்னும் இதுதான் என்று யாராலும் இன்னும் என்ன செய்யப்படவில்லை, ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் தெய்வீக ஞானம் அவருக்கு இல்லை, அது அவருடைய அறிவு, அது மட்டுப்படுத்தப்பட்டது. அது உலகத்து ஞானம். ஆனால் தேவனை அறிய வேண்டும் என்றால் இதை காட்டிலும் ஒரு அறிவு தேவை, அது வெளிப்பாட்டின் அறிவு. அல்லேலூயா. ஒரு வெளிப்பாட்டின் அறிவு ஒரு மனிதனுக்கு இருக்குமே ஆனால் தான் யார் என்பதை, தனக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை, தேவன் யார் என்பதை, பாவம் என்றால் என்ன என்பதை, மீட்பு என்றால் என்ன என்பதை, ஒரு மனிதன் எதற்காய் உருவாக்கப்பட்டிருக்கிறான், அவனுடைய முடிவு என்ன என்பதெல்லாம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஏற்று படிப்பை வைத்து அறிய முடியாது. அதற்கு என்ன வேண்டும்? வெளிப்பாட்டின் அறிவு வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு பைத்தியமா இருக்கும், அவளுக்கு பைத்தியமா இருக்கிறதா நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட். இப்போ இந்த வார்த்தை பேசினா ஒன்றும் புரியாது உங்களுக்கு. உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? இது ஒரு கடினமான சப்ஜெக்ட். இயேசு குணமாக்குவார் என்று சொல்லதை காட்டிலும் இது 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 வெளிப்பாடோடு கூட இருக்கிற, தேவ பலனோடு கூட இருக்கிற செய்தி. இதை ஒரு புரிந்து கொண்டான் என்றால், புரிந்து கொள்வான் என்றால் அவன் கர்த்தர் நல்லவர் என்றே சொல்லிட்டு இருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில ருசித்துக் கொண்டே இருப்பான். அவனுடைய குறைவுகள் மத்தியிலேயும் நிறைவுள்ளவனாயிருப்பான். ஹல்லேலூயா. பிரயோஜனமான இருப்பான், எல்லாருக்கும் பிரயோஜனமா இருப்பான். செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்த்து கொண்டே இருக்கும். பிரைஸ் காட், பிரைஸ் காட். செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்த்துட்டே இருக்கும், செழித்துட்டே இருக்கும். படிப்பு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். படிப்பு ஆசீர்வாதமா இருக்கும். எதுக்கு படிக்கிறோம் என்பதை புரிந்து படிக்க வரும். அப்ப படிக்கணும். படிக்கிறதுக்கு அந்த தெய்வ ஞானத்தை இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்வதற்காய், அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாய். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிக்கிற நோக்கம் இல்லாம படிக்க கூடாது. ஏதோ ஸ்கூலுக்கு போனா அப்படி இல்லை, ஒரு நோக்கத்தோடு கூட. அதுக்கு என்ன வேணும்? வெளிப்பாடு வேணும். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டீங்கன்னா அது வெளிப்பாடு கிடைக்கும். You will get that revelation from God. அந்த தெய்வீக ஞானம் வெளிப்பாடு கிடைச்சிட்டுனா உனக்கு ஒரு there is no limitation at all. அறிவுக்கு, ஞானத்துக்கு ஒரு லிமிட்டே இராம போயிடும். அவ்வளவு அறிவு, அளவு ஞானமாய் திகழ்வோம், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருப்போம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ அவ்வளவு பெரிய ஒரு அப்ப ரெண்டு அறிவு என்னது? ஒன்று ஐம்புலன்களின் அறிவு, இன்னொன்று வெளிப்பாட்டின் அறிவு. அப்போ இந்த அறிவு தான் உலக தோற்றம் என்பதாக நமக்காக ஏற்படுத்தின ஒரு காரியம். நமக்காக என்னது? ஏற்படுத்தின ஒரு காரியம். ஹல்லேலூயா. அதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்காக என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். சொல்ல, வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ வெளிப்பாட்டின் ஆவி என்றால் அது என்னது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவ ஆவியான் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனை குறித்த ஆவிக்குரிய அறிவு. திரும்ப சொல்றேன், வெளிப்படுத்தல் அறிவு என்பது தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவ ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற, தேவ ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற. வார்த்தையை படிக்க வெறும் மூல அறிவினால இல்லை, இந்த வார்த்தையை படிக்கும் பொழுதே தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனை குறித்த ஆவிக்குரிய ஒரு அறிவு. பிரைஸ் காட். அப்போ உலகத்து அனுபவங்கள் அல்ல, தேவனுடைய வெளிப்பாடு. பாருங்க, உலகத்து மனித அனுபவத்தை நான் கூட இப்போ அனுபவத்தை சொன்னால் அது குட் ஃபார் நத்திங்காக இருக்கும். 75% ஃபெயிலியராக தான் இருக்கும். அது நான் உங்களுக்கு போதிச்சிருக்க முடியாது. ஆனால் இது மனுஷனுடைய அறிவோடு கூட செய்ய வேண்டாததை செய்து அதில் தோல்வி அடைந்து விழுந்து எழுந்தரித்து வருகிற காரியங்கள், அது எக்ஸ்பீரியன்ஸ். இந்த அனுபவத்தை நான் போதிட்டு இருந்தா முடியாது. ஆனால் ஒரு மனிதன் அனுபவத்தை காட்டிலும் வெளிப்பாட்டை பிரசங்கித்தான் என்றால் அதிலிருந்து மக்கள் சீக்கிரமாய் பலனை அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. என்னுடைய அனுபவத்தை சொன்னாங்க தோற்று தான் போவாங்க.
ஆனா தேவனுடைய வெளிப்பாட்டோடு கூட பேசிட்டு இருக்கும்போது பேசும் பொழுது தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க குறைவிலிருந்து நிறைவாக்க முடியும். வெற்றியின் பாதையிலே உங்களால் செல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட். சோ பேதுரு பாருங்க, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மீன்பிடி தொழில. பட் ஒரு நாள் அவன் தோல்வி வந்துச்சு. அப்பொழுது ஆவியானவர் இயேசுவானவரை அங்கு கொண்டு செல்கிறார், அவனை கற்றுக் கொடுக்கும்படியாய். அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு? நல்ல அனுபவம். பிறக்கும் பொழுதே கடல்ல வாழ்ந்தவன். நீந்துவதற்கு அவன் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. மீன் பிடிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. பரம்பரையாக அவன் செய்கிற தொழில். ஆனால் அந்த அனுபவம் அவனுடைய வாழ்க்கையிலே தோற்று போனது. ஒன்றுமில்லாமல் தவிக்கிறான். அப்பொழுதுதான் அவனுக்கு கற்றுக் கொடுக்கும்படி இயேசுவானவர் போறார். அனுபவம் வாய்ந்தவன் தோற்று போனான். இப்ப இயேசுவானவர் கற்றுக் கொடுக்கிறார். அதே கடல்ல எப்படி படித்தான்? வலைகள் கிளியத்தக்கதாய், படகுகள் அமிழத்தக்கதாய், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படியான அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனை நினைத்ததல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மட்டுமல்ல, இந்த வெளிப்பாடு இன்னும் அதிகமாய் கிடைக்க உலகத்து ஆசீர்வாதம் மட்டுமல்ல, தேவனுடைய ஞானம் அவனுக்கு கிடைத்தது. இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவன் வெளிப்படுத்துகிறான். அப்போதான் சொல்லுகிறாரு, இந்த கல்லின் மேல் நான் சபையை கட்டுவேன். பேதுருவின் மேல் அல்ல, பேதுரு கிடைத்தது வெளிப்பாட்டின் மீது என்ன செய்வேன்? இந்த சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாட்டோடு கூட இருக்கிற சபையிலே கட்டும்போது, அந்த சபை வெளிப்பாட்டின் சபை இருந்தா பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. பிசாசு சபையை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த நோய்கள் வந்தாலும், எந்த சத்துருக்களை ஆழ்த்தினாலும், கீழே தள்ளி போட்டாலும், அந்த பாதாளத்தின் வாசல் நம்மை ஒன்று செய்ய முடியாது. அவன் மேலோங்கி நிற்பான். ஹல்லேலூயா. ஏன்? வெளிப்பாடு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்ப சபை என்ன? இது அந்த கட்டிடம் இல்ல, நாம தான் சபை. அப்ப சபை இந்த வெளிப்பாட்டை கிடைக்கும் பொழுது எந்த பிசாசு நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எந்த குறி சொல்லுது நமக்கு எதிராக வர முடியாது. எந்த மந்திரம் நமக்கு எதிராக பலிக்க முடியாது. எந்த பலவீனங்களும் நம்மை பலிக்காது. எந்த கொள்ளை நோயும் நம்மை தாக்க முடியாது. ஹல்லேலூயா. வெளிப்பாடு, தேவ ஞானத்தின் வெளிப்பாடு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அது நமக்குள்ளே இந்த கிரியை செய்து கொண்டே இருக்கும். வெளிப்பாட்டின் ஆவி நம்மை மேற்கொள்ள செய்யும். அந்த வெளிப்பாட்டின் ஆவி கிடைக்கும் பொழுது நம்மை தேவன் எப்படி மாற்றுவார்? மலைகளை பேர்க்கும்படியாய் புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுவார். ஷார்ப்பன் எந்திரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. We can easily go through the mountains. மலை எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் அந்த வெளிப்பாடு கிடைச்சிச்சுன்னா சுலபமாய் மலைகளை உடைத்தறிய முடியும். மலைகளை உயர்த்தறியும். அதை பார்த்து சொல்ல, எம்மாத்திரம் பெரிய பர்வதமே, எம்மாத்திரம். நான் சொல்றேன், இன்றைக்கு ஒருவேளை தோல்வியின் ஆழத்தில் நீங்கள் உட்கார்ந்து இருந்து நான் சொல்றேன், எல்லாம் போயிடுச்சு, வாழ்க்கையில முன்னேற முடியாது என்று தோல்வியின் ஆழத்தில் இருப்பீர்கள் என்றால் சொல்ல, தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ளுங்க. நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதனும் செய்யக்கூடாத மிகப்பெரிய அற்புதத்தை உங்களால் செய்யும்படிக்கு கர்த்தர் உங்களை மிகப்பெரிய கிரயத்தை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளும். How to gain victory? எப்படி வெற்றியை அடைவது, எப்படி மலைகளை தகர்த்தறிவது. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அது பேசலாம். அந்த பிரச்சனை வந்தவளுக்கு தான் தெரியும். அது மலை போன்று இருக்கும், அது நகராது. But if you get a revelation from the God, you can easily அதை உடைத்தறியலாம். ஹல்லேலூயா. சிம்பிளி. கொலையாத்தே, நீ ஏமாத்திரம்பா, நீ விருத்த சேதனம் இல்லாதவன், நீ கடவுளுடைய உடன்படிக்கை இல்லாதவன்.
நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். சொல்லுங்க, எம்மாத்திரம். அந்த வார்த்தை சுலபமெல்லாம் வராது. அந்த வெளிப்பாடு கிடைக்கும் பொழுது, அந்த வெளிப்பாட்டின் ஆவி நமக்கு இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தையை குறித்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும் போது, we can easily overtake every problem. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, உலகமே நமக்கு எதிர்த்து வந்தாலும் நான் சொல்லலாம், எம்மாத்திரம், எம்மாத்திரம். சொல்லுங்க, எம்மாத்திரம், எம்மாத்திரம், எம்மாத்திரம். அப்பொழுதுதான் சொல்லுவோம், கர்த்தருடைய சமாதானம் நம்மை நிறைத்து கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. எல்லாரும் பதட்டத்தில் இருப்பாங்க. ஐயோ, இவருடைய நிலைமை என்ன ஆக போகுதோ, சத்துருக்கள் வந்து குவிந்து கிடக்கிறார்களே, என்ன ஆக போகுதோ என்று அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்முடைய உள்ளம் சமாதானமாய் நிறைந்திருக்கு. ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களோடு கூட இருக்கிறவளை பார்க்கலும் நம்மோடு கூட இருக்கிறவ அநேகர் என்று சொல்லி தைரியமாய் பேச பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனக்குள் இருக்கிற ஆவியானவர் பார்த்துக் கொள்வார். சத்துருக்கள் வெள்ளம் போல வரும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. praise God, praise God. So கர்த்தர் வியாதியை சுகமாக்குன்னு சொல்றது ஈஸி. But if you get the revelation from the God, அது அது அந்த அந்த தெய்வீக சுகத்தை சுலபமாய் பெற்றுக்கொள்ள முடியும். நான் சொல்றேன், அது எவ்வளவு பெரிய வயதானாலும் சரி, எவ்வளவு பெரிய கொடி நோயா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தரித்திரமானாலும் சரி, எவ்வளவு பெரிய தேவையானாலும், if we get the revelation from the God about the divine wisdom of God, மலைகளை பேத்தறிய முடியும். எல்லாரும் எழுந்திருப்போமா? praise God, hallelujah. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? என் வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. ஆவியானவரே எனக்கு கற்றுத்தாருங்க, எனக்கு கற்றுத்தாருங்க, தேவ ஞானத்தை எனக்கு கற்றுத்தருகிற அந்த வெளிப்பாட்டை எனக்கு தாருங்கப்பா என்று சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எல்லாருமே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தின் வெளிப்பாடு எனக்கு வேண்டாப்பா, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எனக்கு தாருங்கப்பா, ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் தருகிற ஆவி எனக்கு தாங்கப்பா. எல்லாம் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயிப்பதற்கு சுலபமான ஒரு வழி, மலைகளை பேத்தறிவதற்கு சுலபமான ஒரு வழி, வெற்றி அடைவதற்கு ஒரு சுலபமான வழி, உச்சிக்கு போவதற்கு ஒரு சுலபமான வழி. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வெளிப்பாட்டை எனக்கு தாருங்கப்பா, தேவனை அறிகிற அந்த வெளிப்பாட்டை எனக்கு தாருங்கப்பா, நான் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்க என்ற வெளிப்பாட்டை எனக்கு தாருங்கப்பா, அதை பார்க்கும்படியான தெய்வீக கண்களை எனக்கு தாருங்கப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காய் தேவ ஆவியானவர் உங்களுடைய இதயத்தில் வாசம் பண்ணுகிறார். அவரை சும்மா இருக்க விடாதீங்க, சும்மா இருக்க விடாதீங்க. ஓ, அவரிடத்தில் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வோம். Get it from the Holy Spirit. He is inside you. அவர் எங்கோ இல்லை, உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படியாய், உங்களை மேம்படுத்தும்படியாய், உங்களை வெற்றியை கொண்டு வரும்படியாய், நீங்கள் உச்சிதங்களுக்கு செல்லும்படியாய், மலைகளை பேத்தரும்படியாய், உங்களுக்கு போதிக்கும்படியாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஹல்லேலூயா. இப்பொழுதே அந்த வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வீட்டுக்கு போகும் பொழுதே அந்த வெளிப்பாட்டோடு கூட போவீங்க. ஒரு அற்புதம் உங்களுக்காய் காத்திருக்கும். ஓ ஹல்லேலூயா. மலைகளை பார்த்து பயந்து பின்னோக்கி போகாதீர்கள், முன்னோக்கி செல்லுங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி, நன்றி, நன்றி. எல்லா பிள்ளைங்களுக்கு கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த வெளிப்பாட்டை எனக்கு தாங்கப்பா. ஆவியானவரே, give that revelation. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஒவ்வொரு அப்படிப்பட்ட தெய்வீக வெளிப்பாட்டின் அறிவினால் நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. புரிந்து கொள்ளாததை இப்பிரபஞ்சத்து லோகாதிபதிகளுக்கு, பிரபுக்களுக்கு வெளிப்படுத்தாததை, தேவ தூதர்களுக்கு வெளிப்படுத்தாததை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திர, உமக்கு ஸ்தோத்திர, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எவ்வளவு நல்லவராக இருக்கிறேன் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்கட்டும். ஒவ்வொரு அப்படியே ஆசீர்வதியாப்பா, ஒவ்வொரு ஆசீர்வதியம், ஒவ்வொரு ஆசீர்வதியம். எல்லா மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நான் சேர்த்து சொன்ன ஆத்துமாவே என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி